இந்த நல்ல நாளிலும் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல நம்ம செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்து பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்துவார். இன்றைக்கும் அதிசயம் நிறைந்த நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ரொம்ப லேட்டாக தான் தூங்கி எழுந்திருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் அம்மா இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க, சொல்லி எழுப்புவாங்க. சோம்பேறியே, எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி அதை எங்களுடைய மனதில் பதிந்து இன்றைக்கு வசனத்தின்படி நடப்பதற்கு பல்வேறு இடங்களில் உதவி செய்கிறது. பொதுவாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. அது அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக மாறிவிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்வோம், நிறைய வேலைகளை செய்வோம். இளைப்பாறுதலுக்கு டைமே இல்லாமல், ரெஸ்ட் எடுப்பதற்கு டைமே இல்லாமல் பல வேலைகளை செய்து கொண்டிருப்போம். அது ரொம்ப தப்பு. அப்படி செய்யக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்க, சிலர் எந்த விதமான ஆக்டிவிட்டி செய்ய மாட்டாங்க. அவங்க எந்த எஃபோர்ட் எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரியத்திற்கு முன்னேற்பாடு எதுவும் செய்ய மாட்டாங்க. நாம் வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு. 6 நாட்கள் வேலை செய்யணும், 7வது நாளில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேலை செய்வது அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யறது, பிசினஸ் செய்வது, இல்லை ஐடியில் வேலை செய்வது, மற்ற நிறுவனங்களில் வேலை செய்வது, அந்த மட்டும் வேலை கிடையாது. வேலை என்பது ஆக்டிவிட்டி, உங்களுடைய முயற்சி, அதுதான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நிகழ வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சி முதலாவது நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் தேவன் விரும்புகிறார். வேதத்தில் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் முதலாவது சொன்ன காரியம் என்னவென்றால், கெட் அப், எழுந்திரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு 38 வருஷம் நடக்க முடியாத பிறவையிலிருந்து சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். ஏன் அவனால் எந்திரிக்க முடியல? இந்த குளத்தை கலக்கும் பொழுது அவனால் ஏன் முன்னாடி போக முடியல? மற்றவங்களாம் ஏன் போறாங்க, எப்படி போறாங்க அப்படின்னு பல காரணங்களை சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனா அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இயேசு என்ன சொன்னார்னா, உன் படுக்கை எடு, நட அப்படின்னு சொன்னார். டுடே கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் வாட் எவர் யூ கேன் டு கிளீன் அப் த மெஸ்ஸஸ் இன் யுவர் லைஃப். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சொதப்பி இருக்கிற எல்லா காரியத்தையும் சரி செய்வதற்கு, சுத்தம் செய்வதற்கு நீங்க முதலாவது எழுந்து ஏதாவது ஒரு கிரியை செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்லுகிறார். டு நாட் வெயிட் ஃபார் anyone to come and do the activity for you. நீங்க செய்ய வேண்டிய செயலை, முயற்சியை இன்னொருவர் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையில கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், வாக்குவாதங்கள் இருக்கலாம், சண்டைகள் இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம். உங்க மேல தப்பே இல்லைன்னாலும் முதலாவது நீங்க போய் மன்னிப்பு கேட்டு, சாரி கேட்டு, உங்க பக்கம் கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆக்டிவிட்டி நீங்க செய்யுங்க. கெட் அப் அண்ட் டூ சம்திங். ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய பணத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, அது சரியா கையாள முடியல அப்படின்னா உங்களுடைய செலவுகளை குறைத்து தேவைகளான காரியங்களுக்கு எதை செலவு செய்யணும் அப்படின்றத திட்டமிடுங்கள். ஒருவேளை உங்களுடைய வேலை உங்களுக்கு பற்றாக்குறையாக தெரிஞ்சால் வேற எந்த விதத்தில் வேலைகளை நம்ம செய்தால் இன்னும் பலன் தரதாக இருக்கும் அப்படின்றத நம்ம செய்ய வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். இஃப் யூ டூ வாட் யூ கேன் டூ and God will do what you cannot do. எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? அப்படின்ற இந்த வார்த்தையின்படி படுத்திருக்கிறது அப்படின்றது டார்மண்ட் நிலை, தங்கி இருக்கிற நிலை, தேங்கி இருக்கிற நிலையிலிருந்து எழுந்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தூங்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவேரா இருக்கணும் அப்படின்றத இந்த வசனம் சொல்லுகிறது. உங்களை சுற்றி நடக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அவேரா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ ஸ்டார்ட் டூயிங் வாட் யூ கேன் டூ. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய தொடங்குங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நீங்கள் எழுந்திருந்து முயற்சிகளை செய்து உங்களால் முடிந்த காரியங்களை செய்வதற்கு, ஒரு புதிய காரியத்தை துவங்குவதற்கு ஒரு புதிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள், உங்களால் முடியாததை தேவன் செய்வார். இன்றைக்கும் தேவனுடைய செயல் அதிசயமாக இருக்கிறது. அந்த தேவனுடைய செயல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதற்கு தான் இன்றைக்கு ஜீவன் உங்களுக்கு கொடுத்து இந்த நாளை பார்க்க வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய அதிசயமான, அற்புதமான, ஆச்சரியமான செயல்களை பார்ப்பதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.